ஹாய் காய்ஸ், ஒரு சின்ன பதிவு. என்ன அப்படின்னா, ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலான்னு வந்திருக்கேன். ஏன்னா நான் எப்பயுமே மேக்ஸிமம் கெட்ட கமெண்ட் நிறையா நமக்கு வந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் இதுதான் சொல்லிட்டு, ஏன்னா முகம் தெரியாத நபர், அதாவது என்னுடைய கேரக்டர் இல்லை நிறைய பேர் மீடியாவில் இருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் தெரியும் நிறையா கமெண்ட் நானும் பார்த்துருக்கேன். கழுவி ஊத்துறாங்க. ஏன்னா முகம் தெரியாத நபர் பேசுறப்ப நம்ம கண்டுக்க கூடாது, ஓகேங்களா? ஏன்னா நமக்கு முகத்துக்கு முன்னாடி பேச தைரியம் இல்லை அப்படின்னா அவங்கள நம்ம வேற மாதிரி நினைச்சு போயிட்டே இருக்கணும், ஓகேங்களா? அதனால நாங்கள் எப்பவுமே கண்டுக்கிற மாட்டேன். ஒரு தம்பி தான் நல்லபடியாக தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அக்கா உங்க வீடியோஸ்க்கு எதுக்கு வியூஸே போகலை, ஏன் சாரி வியூஸும் போகல லைக்ஸும் போகல அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. என்னன்னு தெரியல, அது நான் பிறந்து வாங்கிட்டு வந்த வரமா என்னன்னு தெரியல. லைஃப்ல இன்னுமே நான் சக்சஸ் ஆகாமலே இருக்கேன். ஏன்னா வாழ்க்கையில எப்பயுமே நம்ம மிடில் கிளாஸ் லைஃப்ல இருக்கவங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருக்கோம், நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இப்போ மீடியால டான்ஸ் ஆடுறாங்க, ஆட்டம் போடுறாங்க, உடனே அதுக்கு என்னப்பா ஃப்ரீயா இருக்கும், ஹாயா இருக்கு, அதனால குத்தாட்டம் போடுறது, பாட்டு படிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே ஒரு வகையான பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஸோ அதை மறைச்சுதான் எல்லாம் பண்றாங்க. அது மாதிரி வெட்டியா ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லை. இதுல இருந்து நமக்கு ஒரு சோர்ஸ், அதாவது ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்க போய் தான் பண்றாங்க, ஓகேங்களா? இப்போ யூடியூபா இருக்கட்டும். ஏன்னா வீட்டில் இருக்கோம், வேற என்ன பண்ண முடியும்? நானும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீட்டிலேருந்தே ஜாப் இதெல்லாம் பார்த்து எப்படின்னா சேல் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூவ் ஆகலன்னு சொன்னே மனம் உடஞ்சிருவேன். நம்ம அந்த தப்பு பண்ணக்கூடாது. மூவ் ஆகலன்னு சொன்னே ஸ்டாப் பண்ணி இருக்கக்கூடாது. அதை நம்ம இப்படி தோல்வியை வெற்றிக்கு முதல் படிக்கிற மாதிரி தோல்வி வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், எப்படி இந்த வேலையை நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ துணி பிஸ்னஸ் பண்ணேன். அது மாதிரி வீட்டில் இருந்து ஏதாவது ஜாப் பார்க்கலாம்னு சொல்லி காசு கொடுத்து ஏமாந்துருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணனால நம்ம எதுவும் பண்ணல. அதுக்கடுத்து சரி ஓகே காசு கொடுத்து ஏமாந்தோம், நம்மளாம் ஏதாவது பண்ணலாம் சொல்லிட்டு தான் நான் இப்போ க்ரீமு, வெயிட் லாஸ் எல்லாமே ஹேர் ஆயிலேருந்து எல்லாமே நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். எல்லார் வாழ்க்கையும் ஒரு கஷ்டங்கள் இருக்கும். தம்பி நீ கேட்டதுக்கு பதில் அது அக்காவோட லக்கு இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் இருக்கும் இன்ஸ்டா. எனக்கு ரீசன் 4 இயர்ஸ் இருக்கும், இப்போதான் தெரியும், ஓகேவா? அப்போ இருந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியலை, அது நமக்கும் லக்குக்கும் ரொம்ப தூரம் போல அந்த மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் நான் கைவிட மாட்டேன், ஓகேங்களா? இன்னொரு குட் நியூஸ் நமக்கு FBல இருந்து போன மாதம் சேலரி வந்துருச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப மக்களாகி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். யூடியூப்லேருந்து நிறையா அமௌண்ட் வரும் அப்படிலாம் என்னை நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. போன சேனல், அதாவது விஸ்வா ஜாய்ஸ் இன்னொரு சேனல் வச்சுருந்தோம். அந்த சேனலில் ஒரு 4 மந்த் வந்துச்சு. அதுக்கடுத்து அப்படியே ஸ்டாப் ஆகி சேனல் அப்படியே ஃப்ளாப் பண்ண மாதிரி மட்டம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அந்த சேனலை விட்டு தான் கம்பம் ஒன்று நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அதுவுமே என்னன்னு தெரியல, வியூஸ் போக மாட்டேது. எல்லாம் இன்ஸ்டா FBல அது என்னன்னு தெரியல. அதான் சொல்றேன், எனக்கும் அதுக்கும் லக்குக்கும் சம்மந்தம் இல்லை போல. பட் இருந்தாலும் FBலேருந்து போன மாதம் எனக்கு அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ அமௌண்ட் எவ்வளோ என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன், ரொம்ப லட்சக்கணக்கில் அப்படிலாம் எதிர்பார்க்க வேணாம், கம்மியான அமௌண்ட் தான். பட் அது எனக்கு பெருசு. ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு கடவுள் சிதத்துல எனக்கு அமௌண்ட் வந்தது, ரொம்ப ரொம்ப நன்றி. அது மாதிரி பேட் கமெண்ட் பண்றேன் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் எப்பவுமே பேட் கமெண்ட் பண்ணா ஒன்று பண்ணுவேன், பிளாக் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம வழக்காட வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. அவங்க ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல வன்மம் தான் தூண்டிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம கண்டுக்காம போயிடணும். ஏன்னா மீடியா லைஃப்ல நம்ம தெரிஞ்சு வந்துடுறோம். எல்லாரும் பார்ப்பாங்க, உலக மக்களே பார்ப்பாங்க, அது நல்லவங்களும் பார்ப்பாங்க, கெட்டவங்களும் பார்ப்பாங்க. அவங்களுக்கான நம்ம கேரக்டர் இப்படிதான் போனா இப்படிப்பட்ட கேரக்டர் நம்ம நிரூபிக்க முடியாது, ஓகேங்களா? அதனால மக்களாக நீங்க சப்போர்ட் பண்ண போய் தான் எனக்கு இன்கம் வந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது 1000 ரூபாயா இருந்தாலும் கூட நான் ரொம்ப சந்தோஷமா பட்டிருப்பேன். ஸோ இனிமேலும் தொடர்ந்து நான் வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு என்னை பத்தி தெரியும், என்னோட கணவனுக்கு என்னை பத்தி தெரியும், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னை பத்தி தெரியும். அவங்களுக்கு மட்டும் நம்ம நல்பிள்ளையில இருந்த போதும் மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கிற அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி கேட்ட தம்பி ஓகேவா சால்வ் ஆயிடுச்சு. அக்கா ப்ரீஃபாகவே வீடியோ போட்டேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் அக்கா வெற்றி பெறுவேன். ஆமாம், அதுக்கு மக்களாகிய சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. எப்பவுமே கூட இருக்கவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை மட்டும் வைக்காதீங்க. கூட இருக்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கலாம் எதிர்பார்க்க கூடாது. இப்போ நம்ம ஒரு யூடியூப்காரவங்களே தெரியும் வைங்க, அவங்கள்ட்ட போய் எப்படி யூடியூப் ஓபன் பண்றது, எப்படி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டீட்டெயில் கேளுங்களேன், தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் தெரியாது சொல்லுவாங்க, டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. அப்படியே இன்கம் எடுத்திருந்தா கூட நான் இன்னும் எடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி நான் என்ன நினைப்பேன் தெரியுமா, நமக்கெல்லாம் வீடியோ எடுக்க யாராவது ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிலாம் நான் நினைப்பேன். பட் அப்படிலாம் இல்லை, அவங்க காரியம் ஆகணும் தான் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன சொல்ல, நம்மளை எதிர்பார்க்க கூடாது. எல்லாத்தையும் இவங்க நல்லவங்களா இருப்பாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதாவது பணம் கொடுத்துல
சொன்ன வீடியோ எடுக்க அந்த மாதிரிலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு எப்படி சொல்றது, இப்படி பண்ண அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, நான் எதிர்பார்ப்பேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. நமக்கு நம்ம எப்பயுமே அப்படிங்கிற குறிக்கோள்ல செங்கல் போங்க. அதனால வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, வியூஸ் லைக்ஸ் வரணும் அப்படின்னா மக்களாக நீங்கள் தான் சப்போர்ட் தரணும். எப்ப இன்ஸ்டாகிராம் எஃபி வந்துட்டு இருக்க அந்த நல்ல மனிதர்கள், அந்த ஓபன் பண்ணிருக்க நல்ல மனிதர் வந்து நான் கொஞ்சம் வியூஸ் கொடுங்க. அது மாதிரி வந்து கிரீன் பிசினஸ் எல்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பவுடர் முக்கியமா தேவைப்படுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சாரி, கமெண்ட் பண்ணாதீங்க. நம்பர் நான் இதுலயே கொடுத்துருக்கேன். கால் பண்ணாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி மக்களாய், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் வந்துட்டு வியூஸ் கூடணும். ஆனா நான் வந்துட்டு வியூஸ் கம்மியானாலும் வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன். எனக்கு இன்கம் வருதுன்னா நான் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ வந்து இனிமேல் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ரொம்ப 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 நன்றி.